பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இலவசம் சார்ந்த விஷயம் நோக்கி நகருது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பல பேர் வைக்கிறாங்க. முதல்வர் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்திருந்தார் மகளிர் உரிமை தொகைக்கு. இன்னைக்கு காலையில நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்க வீட்டு பணமா எடுத்து கொடுக்குறீங்க, மக்கள் பணம் தானே எடுத்து கொடுக்குறீங்க. அதனால இனிமேல்லாம் வந்து காசு கொடுக்கறதுலாம் மக்கள் கொடுத்தா வாங்கிக்கணும். அப்போ 60000 ஆச்சு. இது எந்த ஒரு கணக்கியா? ஓவரா இருக்கு. சரி 50000 கொடுங்க. இது மனுஷத்தனம். 5000 ரூபாய் போட்டாங்க இல்லையா பணம். நீங்க மக்கள்கிட்ட என்ன புடுங்குறீங்க? அச்சு புடுங்குறீங்களோ இல்ல கொஞ்சம் கொஞ்சமா உரியுறீங்களோ? வரி எதுனா உரியுறீங்க. குடிடா நல்லா குடி. அதுல ஒரு பாதி திருப்பி மக்களுக்கே போகுது. எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை நீ தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுட்டடா. 1000 கோடி 10,000 கோடி 5000 கோடி அமைச்சர் மச்சான் முதலமைச்சர் அவங்க குடும்பம் பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. இந்த 4 அமைச்சர் சேர்ந்து அடிச்ச கொள்ள மட்டும் 2 லட்சம் கோடிக்கு மேலேனா 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது, 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது, அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? அதுல பாதி அளவு எப்படியும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போயிருக்கும். என்னடா இவ்வளவு நகை இவ்வளவு பணம் வச்சிருக்க? சரி எல்லாரையும் பப்பாதி கொடு. என்ன பாதி பாதி கேட்கிறானே பாக்குறியா? நான் நியாயமான ரவுடி. இவங்க எல்லா பேரும் சேர்ந்து காசை கொள்ளையடிச்சு துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கு அனுப்ப போறானுங்க. ஹவாலா மூலமா அனுப்பிடுவாங்க. Hand over the money to the concerned party. Identity 1000 rupees Indian currency. Serial number 5BD 7114-592. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இப்படி எல்லாம் நவுட்டின்னு போறதுக்கு கோடிக்கணக்கா சம்பந்தம்லாம் பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஜனங்களுக்கு 5000 ரூபா 10,000 ரூபா கொடுத்தா ஒன்றும் கீஞ்சிடாது. கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், 100% கொடுக்கலாம். பாஸ் உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான். சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. பெரிய பெரிய ஆளுங்களே திருடின்னு போறீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேனுங்க, நாட்டில் அதாங்க நடக்குது. ஊழல் இருக்கா இல்லையானா இருக்குங்க. சும்மா இந்த 3000க்கு 5000க்குலாம் மூச்சு புச்சு பேசிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்களும். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. ச்சே என்ன பொழப்புடா இது. கோடிக்கணக்கில் லம்பாக வச்சுக்கிறாங்களே. மணல் குவாரி நடத்துகிறாங்க, டிஸ்டிலரி நடத்துகிறாங்க, தொழிலதிபராக மாறுறாங்க. கருணாநிதியை விட ஒரு 100 மடங்கு பெரிய கருணாநிதி இந்த சபரீசன். எந்த பவர்லயும் இல்லாம வச்சு கொள்ளடிக்கிறா பாரு. இந்த ஆளாம் புடிச்சிட்டு போகாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் விட்டு வச்சிருக்குன்னு தெரியல. நீங்களா காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறாங்க, மருத்துவக் கல்லூரியில் இதெல்லாம் ஊழல் இருக்குது தானே. மாணவர்கள் கஷ்டப்பட்டு தானே ஃபீஸ் கட்டுறாங்க. பெற்றவங்க ஒவ்வொரு வாட்டி இன்ஜினியரிங் ஃபீஸ் கட்ட முடியாம தானே கட்டுறாங்க. இந்த பணம்லாம் எங்கே போகுது? என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? உங்ககிட்ட கேட்டால் ஆர்எஸ்எஸ் அப்படின்பா. ஐயோ அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது. வண்டி ஏறா. அங்கே கேட்டால் சனாதனம்னுவா, இங்கே கேட்டால் திராவிடம்னுவா, இங்கே கேட்டால் வேறு எதுனா ஒரு இசம்னுவா. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து போகிறது பட்டநாமம் மக்களுக்கு, ஜனங்களுக்கு. இதுதான் நடக்குது. டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? கொள்கையை அடமான வச்சுட்டு கூட்டணி போகிறாங்க. நீங்கள் வந்து நீங்களே திட்டுறீங்க, ஒரு ஊழல்வாதி, அவர்லாம் அமைச்சராக இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை, பதவியிலேருந்து விலகணும், நீ எல்லாம் ஒரு துணை முதல்வரானு இப்படியெல்லாம் ட்வீட்டு போட்டு இப்படியெல்லாம் அறிக்கை விட்டுட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் பாரு. பன்னீர்செல்வம் பார்த்துருக்கீங்களா? அவரை அரசியல்ல ஒரு சிலருக்கு பெரிய லக்கெல்லாம் அடிக்கும். அது மாதிரி லக்கில் வந்தவர் 3 முறையும் முதலமைச்சர் வந்தார். தவிர நாட்டுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? நாட்டு மக்களை பத்தி ஏதாவது சிந்திச்சு பார்த்திருக்கிறாரா? நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை உருவாக்கணும் என்பதையாவது அவர் யோசித்தது உண்டா என்று கேட்டால் இல்ல. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இப்போ ஒரு கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர் வேஷம் போட்டுட்டு தெருவா நடந்துச்சு. புது கலர் சட்டையை போறாரு, பேண்ட போறாரு, ஷூ போறாரு. அதுல சிமெண்ட் காங்கிரீட் போட்டு அதுல நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த கொடுமை எங்க போய் முடியுங்க? தமிழ் மக்கள் ஏமாற மாட்டாருங்களா? தெரிஞ்சுட்டு ஸ்டாலின் அவர்களே, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்ம ஓபிஎஸ் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா எப்பவுமே சிரிச்ச முகமாகத்தான் இருப்பார். கூட பாருங்க, அதுதான் அவருடைய பண்பு. நான் லூசுதான். கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் போயிட்டு அறிவாலயத்தில் போயிட்டு கூட்டின்னு வரீங்க. உங்களுக்குன்னா ஆளே இல்லையா? இல்லை அவ்வளோ பலவீனமாக இருக்கீங்களா? பலவீனமாக தான் இருக்கிறீங்க. நான் அப்படி தான் புரிஞ்சேன். பலம் கிடையாது, பலவீனத்தோட பயம். இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கிறாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? இல்லை ராஜ்யசபா இன்னைக்கு இப்போ ஒரு தீர்த்து வருது. சுதீஷ் அவர்களுக்கு ஆமாம் ரொம்ப முக்கியம். ஏன் லோக்சபாவில் நின்று ஜெயிக்க வேண்டியதானே? பெரிய தலைவர் தானே நீங்களாம்.
பெரிய பெரிய கட்சி நத்துறீங்கல்ல, ஏன் உங்களுக்கு குறுக்கு வழியில் போனோம் ராஜ்யசபா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டு நீ பேக்கரி வாங்கிருக்கியா? பையன் சார் இந்த பால்சாமி. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இது நல்லது கிடையாது. இது திமுகவுக்கு பலவீனம் தான், பலம் கிடையாது. எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எதுக்கு விஜய் நினைச்சு பயந்தா இவ்வளவு பண்றீங்க நீங்க? அதனால் அந்த ஒரு பயத்தின் காரணமாக தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டணி உருவாக்கிட்டே இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி 2026 கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த பாயா இருக்கணும்டா. இன்னொரு கேள்வி என்னன்னா, அதிமுகவிலிருந்து வர எல்லாரையும் வந்து சேர்த்துக்கிறாரு. குறிப்பாக அதே தொகுதியை நான் திருப்பி தரேன். எல்லாரையும் இல்லை, மன்னிக்கணும். யார் பேர்லலாம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனு, சொத்து குவிப்பு, லஞ்சம் வாங்கினா, லாவணியம் வாங்கினா, யாரெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் வந்து கை சுத்தமாக இல்லையோ அவங்கள தான் சேர்த்துக்கிறாங்க. பாருங்கள் எந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க பாருங்கள் அரசியலில். இதுதான் பிரச்சனை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். நாங்கள் ஊழலுக்கு எதிர்ப்புலாம் சொன்னோம். ஆனால் இங்கே இருக்கிற அமைச்சர் குடும்பத்துலேருந்து யாருன்னா அங்கே வந்து நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டா அப்படியே அமைதியாகிடும். ஃபைலுக்கு அது ஒரு எங்கே கைதுக்கு இது ஒன்றுமே பண்ணலையே, விசாரணையே நடக்கலையே. புகைப்படங்கள் போட்டு அவமானப்படுத்துங்கிற ஒரு விஷயம் இந்த சமீபத்தில் அந்த பேங்க்குமே பண்ணிட்டு இருக்காங்க. கல்வி கடன் திருப்பி கட்டாத மாணவர்களோட புகைப்படம், விவசாயிகளோட புகைப்படம் போடுறாங்க. நீங்கள் இலவசமாக கொடுக்கலன்றதுனே அவங்க கடன் வாங்குறாங்க. எங்களை கடன்காரனா ஆக்குனது யாரு? நம்ம என்னப்பா செய்யறது? நம்ம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? இன்னொருத்தர் மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் எங்கே இருக்கிறாரு? 2.0 3.0 டிரைவிடியன் மாடல் நக்கல்யா அவனுக்கு. மாணவர் ரத்து பண்ண சொன்னீங்கல்ல, அறிவிச்சிங்கல்ல, ஏன் ரத்து பண்ணல? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. ஒரு வேலைக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 25 ரூபா. இது 1000 கோடி ரூபா 2000 கோடி ரூபாய் கட்டணம் கட்டுறீங்க. மெட்ரோ ரயில், மோனோ ரயில், மண்ணங்கட்டி ரயில் அதெல்லாம் பண்ணும்போதோ இல்லை ரோடு போடும்போது என்னென்னா 400 கோடி ரூபா ப்ராஜெக்ட்னா 10% 40 கோடி. பிம்பிளிக்கு பியாபி ஜாலி இல்லை. உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? 60 ரூபா சார். நீ சொல்லு சார் தான், அது 10% 6 ரூபா வருது. அதை வளைச்சு நீ கொடுங்க, நான் காரியத்தை முடிச்சிருக்கேன். ஆனப்பட்ட நேரு ரோடு போட்டதில் மாட்டல, எதில் மாட்டுறாரு? வேலைக்கு ஆள் கொடுக்கல. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். நடுநிலையாளர்கள் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் பேசணும், அது பண்ணுறது கிடையாது. சும்மா ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி கருத்து சொல்லணும். பிடிக்கலன்னா அவனை வந்து அந்த கட்சியோட சேர்த்து விட்டணும், இந்த கட்சியோட சேர்த்து விட்டணும். இந்த மாதிரி இருக்குது.